ஒரு மனிதர் ஒரு நாள் கட்டட வேலை செய்ய போனாராம். அங்க அவர் போன இடத்துல ஒரு பெரிய கல்ல 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வரத பார்த்தாராம். இத பார்த்துட்டு அவரு போய் அதுல வந்தவர்கிட்ட கேட்டாராம், நீ என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், வெயிலு சுறுசுறுசுறுன்னு சுடுது. இந்த வேகாத வெயில்ல கல்ல தூக்கி நானே கஷ்டப்படுறேன். என்ன பார்த்து நீ என்ன பண்றன்னு கேக்குற அப்படின்னு சொன்னாராம். இப்ப 2ஆவதா வந்தவங்க கிட்ட போய் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த நபரோ, நான் ஒரு சுவர் கட்டுறேன், அதுக்காக கல்ல சுமந்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்ப 3ஆவதா வந்த ஒரு நபர்கிட்ட போய் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த 3ஆவதா வந்த நபர் சொன்னாராம், நான் ஒரு கோயிலை கட்டுறதுக்காக அதனுடைய அடிக்கல்ல சுமந்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். இப்ப இந்த 3 பேரும் ஒரே கல்ல தான் சுமந்துக்கிட்டு போறாங்க, ஒரே வேலையை செய்யறாங்க. ஆனா 3 பேருடைய அந்த பார்வை வேற மாதிரி இருக்கு. 1ஆவதா அந்த நபருடைய பார்வை அது ஒரு வேலை, அதை நம்ம கஷ்டப்பட்டு செய்யறோம் அப்படின்ற மாதிரி அவருடைய மனநிலை. 2ஆவதா வந்தவருக்கு அது ஒரு கடமை, காசுக்காக வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி. 3ஆவதா வந்த மனிதனுக்கு அது ஒரு விருப்பம், அதாவது கனவு அந்த மாதிரி கூட சொல்லலாம். இப்ப நம்ம எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பத்தோட வேலையை பார்த்தா அது நமக்கு அழகா கனவா தெரியும். இதே விருப்பம் இல்லாம அந்த வேலையை செஞ்சோம்னா அது நமக்கு ஒரு சுமையாதான் தெரியும். வெற்றி என்னைக்குமே கடமைக்கு கிடைக்காதுங்க, கனவுக்கும் விருப்பத்துக்கும் ஆர்வத்துக்கும் தான் கிடைக்கும். அதனால ஒரு வேலையை செய்யும் போது நாம விருப்பமா செஞ்சா அது கண்டிப்பா நமக்கு பலன் கொடுக்கும். சொல்ல போனா விருப்பத்தோட செஞ்சா வெற்றியே நம்மை வணங்கும்.